நேற்று நம்ம இந்த 6 சென்டென்ஸ் படித்தோம். ஒரே வாக்கியத்தை 6 காலத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னு படித்தோம். அதவே இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது ஒரு தடவை நான் பார்த்துட்டேன். நீங்களும் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம படித்ததை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி டெஸ்ட்டு, நமக்கு நாமே வச்சுக்கிற டெஸ்ட்டு. ஓகேவா? நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி டே 4, 4வது அடி எடுத்து வைக்கிறோம். 100 அடி எடுத்து வச்சா அந்த மலை உச்சிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. இன்றைக்கி 4வது ஸ்டெப்பு. டெய்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சாலும் 100வது நாள் நம்ம மலை ஏறிடலாம். அப்படி நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பினீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது 6 சென்டென்ஸ் படித்தோம்ல, ஒவ்வொன்றிலையும் 2 வாக்கியம் வேறு வேறு 2 சென்டென்ஸ் நான் தமிழில் எழுதியிருக்கேன். அதை அப்படியே தமிழில் சொல்ல முயற்சி பண்ணலாமா? நான் கபடி விளையாடுறேன். சிம்பிளாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லட்டுமா? ஐ ப்ளே கபடி. நீங்கள் சொன்னது கரெக்டானு பாருங்கள். அடுத்து நான் தோசை சாப்பிட்றேன். சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். ஐ ஈட் தோசா. தோசைக்கு தான் இங்கிலீஷில் தோசான்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் என்ன வார்த்தையோ அதை அப்படியே நம்ம சொல்கிறோம். தப்பாக சொன்னால் சிரிக்கிறாங்க எல்லோரும். டேய் போட அந்த பக்கம். ஆனால் தமிழில் உள்ள வார்த்தையை இங்கிலீஷ்காரங்களுக்கு சொல்ல தெரியாமல் தப்பாக சொன்னால் அதை நம்ம ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபாரினர்ஸ் இப்படி தான் சொல்கிறாங்கன்ட்டு தமிழில் இருக்கிற நம்மளே இங்கிலீஷில் சொல்கிறோம். என்ன பண்ணுறது? சரி, நான் கபடி விளையாடினேன். நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். ஐ பிளேடு கபடி. நான் தோசை சாப்பிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள். ஐ ஏட் தோசா. கரெக்டாக? ஈட்டுக்கு அப்படியே பாஸ்ட் டென்ஸை சொல்ல வேணாம்னு நினச்சாலும் முடியல. சரி, ஈட்டை முடிஞ்சதில் சொல்லணும் அப்படின்னா, இறந்த காலத்தில் சொல்லணுன்னா ஏட்னு சொல்கிறாங்க. ஏட் தோசா. ஓகே. அடுத்து நான் கபடி விளையாடுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்லிட்டீங்களா? நான் கபடி விளையாடுவேன். ஐ வில் ப்ளே கபடி. கரெக்டா? ஐ வில் லேர்ன் இங்கிலீஷ். கரெக்டு. இப்போது அடுத்தது நான் தோசை சாப்பிடுவேன். நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். ஐ வில் ஈட் தோசா. கரெக்டா? அடுத்தது நான் கபடி விளையாடி கொண்டு இருக்கிறேன். இப்போது நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லட்டுமா? ஐ ஆம் பிளேயிங் கபடி. கரெக்டா? அடுத்து நான் தோசை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். ஐ ஆம் ஈட்டிங் தோசா. கரெக்டு. அடுத்தது நான் கபடி விளையாடி கொண்டு இருந்தேன். நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டீங்களா? நான் சொல்கிறேன். நான் கபடி விளையாடி கொண்டு இருந்தேன். நான் சொல்கிறேன். ஐ வாஸ் பிளேயிங் கபடி. கரெக்டா? ஐ வாஸ் லேர்னிங் இங்கிலீஷ். ஓகே, கரெக்டு. அடுத்து நான் தோசை சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். ஐ வாஸ் ஈட்டிங் தோசா. கரெக்டு. அடுத்து நான் கபடி விளையாடி கொண்டு இருப்பேன். இருப்பேன் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. நான் கபடி விளையாடி கொண்டு இருப்பேன். ஐ வில் பி பிளேயிங் கபடி. கரெக்டா? கொண்டு இருப்பேன். ஐ வில் பி. கரெக்டு. ஐ வில் பி பிளேயிங் கபடி. நீங்கள் சொல்லுங்கள். நான் தோசை சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஏற்கனவே நம்ம படித்ததுனால. சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன். ஐ வில் பி ஈட்டிங் தோசா. கரெக்டா? இதில் எத்தனை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க? இது கரெக்டாக நான் சொல்கிற மெத்தடில் கரெக்டாக இல்லை வேறு மாதிரி பண்ணலாமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க இதை பார்த்தீங்கன்னா, நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் ப்ளீஸ் கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா தப்பாக நான் சொல்லி கொடுத்துடக்கூடாது இல்லையா? தேங்க்யூ.